ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்துட்டு மிந்த்ராவில் இருக்கிற ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஃபேஷன் ரிலேட்டடாக இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே மிக்சடாக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பழைசெல்லாம் தோண்டி எடுத்து ஷேர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பண்ண போகிறேன். அண்ட் இதுவே வந்து ரொம்ப லேட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ மிந்த்ராவில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் சீசன் சேல் வந்து போயிட்டுருக்குல்ல, அது வந்து தீபாவளி சேல் தான் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் சேல் வருமானு தெரியல, மேபி இயர் எண்ட் சேல் வரலாம். ஆனால் இப்போதைக்கு சேலில் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. அண்ட் மிந்த்ரா வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அது காஸ்ட்லியாக இருந்தாலுமே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து காஸ்ட்லி தான். எப்படின்னா இப்போ இண்டோரா பிராண்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இண்டோரா பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா எல்லாத்துலையும் அவைலபிளாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில நேரம் அமேசானில் கம்மி ப்ரைஸ் இருக்கும், ஒரு சில நேரம் ஃப்ளிப்கார்ட்டில் கம்மி ப்ரைஸ் இருக்கும். ஒரு ரொம்ப ஃபியூ டைம்ஸ் மட்டும்தான் மிந்த்ராவில் கம்மி ப்ரைஸ் இருக்கும். மற்ற எல்லா டைமுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கிற காமனான பிராண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இது காஸ்ட்லி தான். ஆனால் ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து மிந்த்ராக்குனே யூனிக்காக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் சேல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரிப்புக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அண்ட் அப்படி இல்லைனாலுமே வந்து ட்ராலிலாம் வந்துட்டு நாங்கள் அப்பப்போ நான் இந்த ட்ராலி வாங்குறது, பேக்ஸ் வாங்குறது, ஆர்கனைசர் வாங்குறது, ட்ராவல் ஆர்கனைசர் வாங்குறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். வாட்ச் எல்லாம் எனக்கு அதே மாதிரி தான், பிராண்டட் வாட்ச் எல்லாமே மிந்த்ராவில் தான் நான் வாங்கினேன். ஸோ அப்பப்போ விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். டக்குன்னு சடனாக ப்ரைஸ் ட்ராப் ஆகும், அப்போ வாங்கிக்குவேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேசியோ வாட்ச். ஸோ அது வந்து ப்ரைஸ் வந்து நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 5665க்கு வாங்கியிருந்தேன். இதுக்கும் நான் கார்டெல்லாம் யூஸ் பண்ணி அப்போ ஐயோ இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்க நான் கம்மியாக வாங்கினேன். கடைசியில் பார்த்தா அது வந்து சேலில் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3995 தான் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் கூட அட்டாச் பண்ண பாருங்க. அது நல்லாயிருக்கும். அந்த கலர் வந்து ரோஸ் கோல்டு கலர். நிறைய பேர் எனக்கு அதை என்கொயரி பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சட்டிலாக கிளாஸாக நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. என்னோட ஃபேவரட் வாட்ச் அது. ஸோ அதுலேயே வந்து இப்போ கோல்டு கலர் வாங்கலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 5 கம்மியில் வந்து இருந்துச்சு. சரி நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா 1000 கம்மியாக இருக்குல்ல, ஏன்னா அது 4000 ருபீஸ், அது வந்து 3000 ருபீஸ்னா கம்மின்னு சொல்லிட்டு வாங்கலாம் இருப்பேன். ஆனால் பார்த்தோன்னா நாட் டெலிவர் டு யுவர் அட்ரஸ் வந்திருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. சீக்கிரமாக அந்த வாட்ச் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நான் எப்படின்னா வாட்செல்லாம் வாங்கும்போது ஒரு டார்கெட் வச்சுக்குவேன். சரி இதை நம்ம ரீச் பண்ணிட்டோம், நம்ம இதை பண்ணி முடிச்சிட்டோன்னா இந்த வாட்ச் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு டைமும். ஸோ அந்த வாட்ச் அப்படி தான் வாங்கினேன். அடுத்து வந்து இன்னொரு கேசியோ வாட்ச். அப்புறம் இன்னும் ரொம்ப பிராண்டெல்லாம் வந்து நான் வாங்கணும்னு நினச்சதும் இல்லை. எனக்கு அவ்வளோ பிராண்டு மேலெலாம் ஆசை கிடையாது. ரொம்ப ரேராக தான் வந்து இந்த ஸ்டைலிங் பண்ணுறது, பேரப் பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன். இந்த மாதிரி வெயிட்டான வாட்ச் எனக்கு பிடிக்காது. எனக்கு இதுவே பிடிக்காது. கை ரொம்ப நெருக்கிட்டு இருக்கும். இது வந்து ஐ வாட்ச் பிடிக்காது. இது கை நெருக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் மோஸ்ட்லி அவங்க தான் கத்திட்டு இருப்பாங்க. ஒன்று வந்து என் தம்பி கொடுத்துட்டேன். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்லி வாட்சில் வந்துட்டு எனக்கு அந்த ரோஸ் கோல்டு வாட்ச் ரொம்ப பிடிக்கும். செம்ம லைட் வெயிட்டாக இருக்கும். நார்மல் இந்த ஒரு 5000 6000 வாங்குற வாட்சே இப்படி இருந்துச்சுன்னா இப்போ 20,000 30,000 வாங்கினா இப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோ ஆசைலாம் இல்லை. ஆனால் அந்த கோல்டன் வாட்ச் வந்து நீங்களும் வேணால் விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய பேர் நான் இன்ஃப்ளூயன்சஸ் போட்டே பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் மாதிரி இல்லை, இது வந்து ஆஃபரில் வாங்கணுன்ட்டு தான் இருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது நேரமோ விதியோ என்னமோ தெரியல, இந்த மைக் நான் மாட்டிக்கல. நான் 5 வருஷத்துக்கு மேலே போயா வயர்டு மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஏன் கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, ஃபோனை மாற்றி ஏதோ ஐஃபோனில் இந்த ஜாக் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் மாறி வந்தது. அந்த மாதிரி அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். வயர்டு மைக் தான், பெருசாக நம்ம விளாக்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ வாய்ஸ் ஓவர் பேக் சைட் கொடுக்கறதுக்கு எனக்கு ஓகேவா இருந்தது. நம்ம லைவுக்கு வயர்டே நான் பேசிகிட்டு இருந்தேன். நீளமான ஒரு மைக் இருக்கும், வயர்லெஸ் மைக், அது வாங்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் அது வேணாம், 30,000 கிட்ட இருந்துச்சு, ரோடில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் மைக்கை பார்த்ததுலேருந்து எல்லா இந்த நான் இன்டர்வியூஸ்னால் வந்துட்டு தேவையான இன்டர்வியூஸில் இந்த பொலிட்டிக்கல் அது இதுன்னு நிறைய சும்மா யாராவது இந்த பாட்காஸ்ட் மாதிரி பேசிட்டே இருப்பாங்களா, அதெல்லாம் நான் கேட்டுகிட்டே தான் வேலை பார்ப்பேன். அதில் எல்லாருமே இந்த பட்டன் மைக் மாட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிங்க. நான் வாங்கலான்னு நினச்சி காசு சேர்த்து வச்சுட்டு பார்க்குறேன், அந்த மைக் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதத்துக்கு வெயிட் பண்ணி ஸ்டாக் ஆச்சுங்க. ஸ்டாக் ஆனால் அந்த மைக் வந்து 19,600 கிட்டத்தட்ட 11,000 தான் அந்த மைக்கு. 9,000 எக்ஸ்ட்ரா காமிச்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட கார்டு வாங்கிட்டு அதில் போட்டு இது பண்ணிட்டேன். வாங்கி கரெக்டாக 20 நாள் கூட ஆகலை. அந்த மைக் வந்து ஸ்டாக்கு குறையவே இல்லை, ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மைக்கு 12,000 13,000 11,000 திரும்ப வந்துருச்சு. எனக்கு ஐயோ என்னடா இது, நம்ம நேரமே சரியில்லைன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி சரி மிந்த்ராக்கு வருவோம், ரொம்ப பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. மிந்த்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராலி. ஸோ இது வந்து ஸ்கை பேக்ஸ் பிராண்ட்லேருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு. இது பார்த்தாலே தெரியும் நல்லா பெரிய சைஸில் இருக்கும். ஆனால் இந்த டிசைன் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ஸ்கை பேக்காக இங்கே பாருங்களேன், இதோட டெக்ஸ்சர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் அந்த பார்டர் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ ஆல்ரெடி வந்து என்கிட்ட ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ட்ராலி கேபின் சைஸ் இருந்தது. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஸோ இது நான் வாங்கினப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எமர்ஜென்சியில் தான் வாங்கினேன். வாங்குறப்போ 3.5K வந்து மீடியம் சைஸ் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ மிந்த்ராவில் ஆக்சுவலி வந்து அமேசான்லேயே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. ஆனால் மிந்த்ராவில் ரொம்ப கம்மி. இதே சேம் எக்ஸாக்ட் மாடலில் எல்லோ கலர், க்ரீன் கலர், இந்த கலர் 3 கலருமே யூனிக்காக இருக்கும். ஸோ இது மீடியமே 2000 கீழேங்கிறது செம்ம ப்ரைஸு. ஏன்னா கேபின் சைஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1600 தான் இருக்குது, குறையவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 1500 வந்து கம்மியாக இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்து. பார்த்தீங்கன்னா 3 to 4 டேஸ்க்கு தேவையான 3 பேரோட கிளாத்துமே நம்ம வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் உள்ளே ரொம்ப நீட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் ஆகட்டும் இதாகட்டும் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் கேபின் சைஸ் ஒரே மாதிரி 2 இதுக்கு வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு கேபின் வேறு இதில் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து இதிலேயே கேபின் சைஸ் பார்த்தீங்கன்னா 1500 இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து எல்லோ ஸ்டாக் இருக்கும். ஸோ அதோட லிங்க் தரேன். இன்றைக்கி தான் வந்து மிந்த்ராவோட லாஸ்ட்டு சீசன் சேலு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு 50 ரூபா 100 ரூபா அதிகமாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து என்ன மாதிரி தான் அதிக காசில் கொண்டு தேவைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இதோடவே வந்துட்டு ஸோ இது இல்லாமல் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ட்ராலி வந்துட்டு நான் சொன்னால அந்த பார்டர் லைனில் இருந்தது. ஸோ அந்த ட்ராலி ரொம்ப பழசாச்சு, 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அது ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அது மிந்த்ராவில் அரௌண்ட் 1000 கிட்ட தான் இருக்குது. வர்த் கூடவே இன்னொரு பெரிய ட்ராலி, அதெல்லாம் பழைய வீடியோஸ் பார்த்துங்க தெரியும். அதெல்லாம் நான் வச்சு தான் இருக்கேன் இன்னும். ஆனால் வந்து எல்லாமே மேலே இருக்கா. ஸோ எங்களுக்கு வந்து அது ரொம்ப தேவைப்படும். ட்ராலி வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஷிஃப்டிங்கே நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்போயாவது போகிறப்ப நான் சொன்னேன்ல எனக்கு பர்சனலாகவே இது மாதிரி வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வாங்கி வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்றுக்குள்ள ஒன்று ஈஸியாக போட்டு வச்சுக்கலாமா. ஆக்சுவலி இதுக்குள்ளேயே இப்போ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். செம்ம வெயிட்டாக இருக்குது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி டீகுட் லெதர்ன்ற பிராண்டு. இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். லாஸ்ட் இயர் டிசம்பரில் வாங்கியிருந்தேன் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். நல்லாயிருக்கும் இதோட குவாலிட்டி. எல்லாமே லாக்கோடு தான் வரும். ஸோ வீல் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்குறப்போ 1500 கேபின் அந்த ஸ்கை ப்ளூ ட்ராலி ரேட்டுக்கு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 830 ரூபீஸ்ன்னு காமிக்கவுமே நான் அந்த ஸ்கை ப்ளூ கலர் பழசாயிடுச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அதிலே கொஞ்சம் டார்க் ஸ்கை ப்ளூ ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 830 ரூபீஸ். ஆனால் இப்போ வந்து அது கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு தான் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலைனாலும் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நான் அப்பப்போ இந்த மாதிரி அப்டேட்ஸு டீல்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது ஓவர் சேல் ஆனதுனாலயா என்னன்னு தெரில 930 ரூபீஸ்க்கு வந்து மாற்றிட்டாங்க. பட் 930 ரூபீஸ் கூட இது வர்த்துங்க. ஸோ ட்ராலின்றது வந்துட்டு நம்ம ஏதாவது ஃபாரின் ட்ரிப் போகணும் இல்லை வெளியூர் ட்ரிப் போகணும்லாம் அவசியம் இல்லை. அம்மா வீட்டுக்கு போனால் கூட நமக்கு ட்ராலி தேவைப்படும். ஏன்னா நம்மளோட ட்ரெஸ் மட்டுமே ஒரு 3 to 4 டேஸ்க்கு தேவையான எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஸ்ரீஜித் எடுத்துட்டு ஸோ அதில் நாங்கள் 2 பேர் வச்சுக்குவோம். ஒரு 5 டேஸ் ட்ரிப்புக்கு ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து இது 900 ரூபீஸ் 800 ரூபீஸ்னாலுமே செம வர்த்து. ஸோ இந்த க்ரீன் மட்டும் இல்லாமல் இந்த கேபின் சைஸ்னால் இங்கேருந்து இவ்வளோ உயரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ பிளாக்கு இதுலேயே வந்து வேறு டெக்ஸ்சர் பேட்டர்னில் இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே இப்படி ஸ்ட்ரைப்ஸில் இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 830 900 இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்களேன் நல்லா அழகாக க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து மீடியம் சைஸ் இதுலேயே அந்த ஸ்கை ப்ளூ சைஸ் காமிச்சேன்ல. ஸோ அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். லார்ஜ் எதுவுமே நான் வாங்கலைங்க. லார்ஜ் ரொம்ப பெருசு. லார்ஜ் நான் ஒன்றே வச்சுருக்கேன். அதுவே மேலே தான் கிடக்கு. அது ஷிஃப்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இது 2 யூஸ் ஆகும். ஸோ இதுலேயே மீடியம் சைஸ் பார்த்திங்கன்னா 1200 300 தாங்க இருக்குது. 1500க்கே செம்ம வர்த்து. ஏன்னா மீடியம் சைஸ் வந்து 2000 கீழே எந்த பிராண்ட்லேயுமே வாங்க முடியாது. ஆனால் மிந்த்ராவில் இது நல்ல டீலில் இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன் இது மீடியம் சைஸும் செம்ம வர்த்து தான். மீடியம் சைஸ் நான் பார்க்கும்போது 1100 இருந்தது. மேபி இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் செக் பண்ணிட்டு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுவும் வர்த்து தான். இதுவும் வர்த்து தான். அந்த கலரும் வர்த்து தான். ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிளான் ஐடியாஸ் இருந்தாலும் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு ஹாலில் வந்து எப்பயாச்சும் இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக டைம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நார்மலாகவே வந்து இந்த மாதிரி நிறைய நார்மலாகவே எனக்கு பேச வரும். பேசி வீடியோ போட தான் பிடிக்கும். ஆனால் இந்த ட்ரெஸ் கால் காமிக்கும் போது என்ன பிரச்சனைனா அதிகம் பேசாதீங்கன்னு சொல்லி நான் வந்து இப்போது 5 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுறதில்ல. ஸோ அதனால் நீ கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி இன்னொருக்கா ஃப்ரீயான ஒரு இது கிடைக்கும்போது ஸ்டோரி எல்லாம் சொல்லிவிட்டு நான் என்னோட ட்ராவல் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.